65 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம் பரணி ஸ்டுடியோ வடபழனி. லேசான சாரலோடு கூடிய மழை இருக்கிறது அப்படின்றதையும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. அதனால அந்த வானிலையை பார்த்துட்டு தரை இறக்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. லேசான சாரலோடு கூடிய மழை இருக்கிறது. பிரதமருடைய ஹெலிகாப்டர் அதில் சுற்றி வந்து தரையிறங்க இருக்கிறது. அந்த காட்சிகள் நேரடி காட்சிகள் பார்க்கலாம். கொட்ட போறேன் போயிட்டு வந்தார் பக்கத்துல ஏன்னா பார்க்கிங் பிரதமருடைய ஹெலிகாப்டர் மதுராந்தகத்தில் தரையிறங்கி இருக்கிறது. சில நிமிடங்களில் பிரதமர் ஹெலிகாப்டர்லேருந்து வெளியே வரக்கூடும். பிரதமரை வரவேற்பதற்காக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், குறிப்பாக EPS தொடங்கி EPS, நயினார், பியூஷ் கோயல், அன்புமணி ராமதாஸ், தினகரன் உள்ளிட்டோரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா இந்த முறை பிரதமர் வந்து கூட்டணிக்காக மட்டுமே இந்த கூட்டத்திற்கு வருகிறார். ஏன்னா இந்த கூட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைத்து தேர்தலுக்கு தயாராகி விட்டோம் அப்படின்றத
உணர்த்தக்கூடிய ஒன்று. அதனால் அவரை வரவேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பிரதமர் சில நிமிடங்களில் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்க இருக்கிறார். செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ், பிரதமருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருக்கிறது. இங்கிருந்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் எவ்வளோ தூரம், அங்கே பிரதமருடைய பயணம் என்ன, திட்டமிடுதல் என்ன? வணக்கம் கார்கே. பிரதமருடைய ஹெலிகாப்டர் சற்று நேரத்திற்கு முன்பாக மதுராந்தகம் அந்த ஹெலிபேட், இதற்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அந்த ஹெலிபேடில் இறங்கி இருக்கிறது. இங்கிருந்து அவர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரை வரவேற்க இருக்கிறார். அவரை வரவேற்று இருவரும் ஒரே வாகனத்தில் செல்வதற்கான திட்டமிடல் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அந்த பகுதியில், அதாவது ஹெலிபேடிற்கும் அந்த மேடைக்குமான இடைவெளி என்பது சுமார் ஒரு 500 மீட்டர் முதல் 700 மீட்டர் வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து அவர்கள் வாகனத்தில் செல்ல இருக்கிறார்கள். இந்த வாகனத்தில் செல்லும் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்டம் தொடங்கப்பட இருக்கக்கூடிய சூழல திட்டமிட்டபடி இதுவரை அந்த அவர்கள் வகுத்திருந்த அந்த நேரத்தின் அடிப்படையில் தான் அந்த ப்ரோக்ராம் ஷெடியூல் தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி தன்னுடைய உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக தமிழகத்திற்கு வரும்பொழுது அவர் தமிழில் தன்னுடைய உரையை தொடங்குவார். அதே போன்று இந்த கூட்டத்திலும் தன்னுடைய உரையை தொடங்கி தமிழில் பேசி தொடங்கி உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாகவே மேடைக்கு, அதாவது இதற்கென்று அமைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட மேடையில பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமாக தலைவர் ஜி கே வாசன், அதே போல அன்புமணி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போன்று பிற அமைப்புகளும் சேர்ந்த அந்த தலைவர்களும் மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமருக்கு என்று இருக்கக்கூடிய அந்த புரோட்டோகால் அடிப்படையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்த நேரத்தில் தான் இந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கக்கூடிய சூழலில் அவரை வரவேற்பதற்காக அந்த பகுதிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அங்கு தயாராக காத்திருக்கிறார்கள். அவரை வரவேற்று அந்த வாகனத்தில் சென்று அந்த பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கார்கே, இந்த பொதுக்கூட்டத்துடைய திட்டமிடுதல் என்ன, எவ்வளோ நேரம் நடக்கும், என்னென்ன, இப்போ எல்லா கட்சி தலைவர்களுமே பேசுவாங்களா, இல்லை இப்போ பிரதமர் தானே முக்கியமான தலைவர்கள் மட்டும் பேசுவாங்களா? நிச்சயமாக ஏற்கனவே பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு 20 நிமிடம் என்பது ஒதுக்கப்படும். அவர் தான் பிரதான ஸ்பீக்கராக இருப்பார் என்ற தினம். எனவே தற்பொழுது வரை அந்த பிற கட்சி தலைவர்கள் பேசுவதற்கான அந்த திட்டமிடல் என்பதில்லை. அதிகபட்சமாக வாய்ப்பு இருந்தால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. எனினும் பிரதான உரையாற்றுவது என்பது பிரதமர் நரேந்திர மோடி தான் உரையாற்ற இருக்கிறார். முன்னதாக அவர் பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய அனைவரும் அவருக்கு பிரதமர் மோடிக்கு மரியாதை செய்வார்கள். இவரும் அறிமுகம் என்பது செய்யப்படும். பிறகு அந்த ஏற்கனவே அந்த வெற்றி கூட்டணி என்பதை நிரூபிக்கும் வகையில் பார்க்கிறோம். பிரதமர் ஹெலிகாப்டர்லேருந்து தரையிறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்போது அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்புக்காக காத்திருக்காங்க. அந்த காட்சிகள் தொடர்ந்து. 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம் பரணி ஸ்டுடியோ வடபழனி.